ஹாய், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ஒரு நியூசிலாந்து படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நியூசிலாந்தில் வெளியான நியூசிலாந்து தயாரித்த ஒரு படம். இந்த படத்தை வந்து நியூசிலாந்து மற்றும் சைனா ரெண்டு பேரும் இணைஞ்சு வந்து தயாரிச்சிருக்காங்க. படத்தோட பேர் வந்து கிராஃப்டட். கிராஃப்டட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா வடிவமைப்பு அப்படின்னு பேர். கிராஃப்ட் அப்படிம்போம்ல நம்ம, அது மாதிரி வந்து வடிவமைப்பு அப்படிங்கிறது வந்து தமிழோட மீனிங். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, சைனால வந்து ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஆராய்ச்சி அப்படின்னா, முகத்துல ஏதாவது தழும்பு, வெட்டுக்காயங்கள், இந்த மாதிரி உடல்ல வந்து ஏதாவது வெட்டுக்காயங்கள், தழும்பு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சுத்தமா மறைச்சிட்டு ஒரு நார்மல் ஸ்கின்னை வந்து உருவாக்குறது அப்படிங்கிறதா அவரோட ஆராய்ச்சியா இருக்கு. ஆக்சுவலா வந்து இந்த ஆராய்ச்சி அவர் எதுக்கு பண்றாரு அப்படின்னா, அவருக்கும் அவரோட மகள் ரெண்டு பேருக்குமே வந்து முகம் ஃபுல்லா வந்து ஒரு தழும்பு வந்து ஏற்பட்டிருக்கு. இது எதனால ஏற்பட்டுச்சு என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு காட்டல. பட் ஆனா வந்து இந்த ஒரு சிவாஜி கணேசன் படத்துல வந்து மகன் சிவாஜிக்கும் அந்த அப்பா சிவாஜி ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு தழும்பு இருக்கும்ல. ஆக்சுவலா வந்து திரிசூலம்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட பேரு. அந்த படத்துல வந்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்புலதான் இந்த இதை வந்து எடுத்திருக்காங்க. அந்த மாதிரிதான் அந்த அப்பாவுக்கும் அவரோட மகள் ரெண்டு பேருக்குமே வந்து அந்த தழும்பு மாதிரி இருக்கு. இந்த தழும்பை வந்து போக்குறதுக்காக இவர் வந்து ஆராய்ச்சி மேற்கொண்டுகிட்டு இருக்காரு. சரிம்மா, அப்பாக்கு நிறைய வேலை இருக்கு, நீ உன்னோட மேக்ஸ் ஹோம்வொர்க். இந்த சமயத்துல வந்து இந்த ஆராய்ச்சியில ஒரு தவறு நடக்குது. அந்த தவறுனால வந்து அவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. மறுபடியும் ஒரு 10 வருடம் கழித்து அந்த பெண், அவரோட பொண்ணு வந்து அந்த ஆராய்ச்சியை வந்து மேற்கொள்றாங்க. அதுல அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து நல்ல ஒரு கிரைம் கலந்த ஒரு த்ரில்லர் ஸ்டோரியா வந்து இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல மிகப்பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட மியூசிக் மற்றும் சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றபடி இந்த படத்துல பெருசா எதுவும் கிடையாது. லாஜிக்கலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து பார்க்கவே முடியாது. அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு கிரைம் என்டர்டைனர் அப்படின்னு நினைச்சு ஒரு படத்தை போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 90 நிமிடங்கள் மட்டும்தான் அந்த படம் ஓடும். அப்படி செம ஸ்பீடா அப்படி வேகமா போய் இந்த படம் வந்து முடிஞ்சிடும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வந்து சைனால ஒருத்தர் வந்து ஒரு ஆராய்ச்சி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஃபேஸை வந்து காமிக்கிறாங்க. அவருக்கு இந்த ஒரு சைடு ஃபுல்லாவே அப்படியே ஒரு தழும்பு மாதிரி இருக்கு. அது கிட்டத்தட்ட அப்படியே ரெட் கலர்ல அப்படியே ஒரு மாதிரியா ஒரு விகாரமா இருக்கு அவரோட மூஞ்சு. அவர் என்ன ஆராய்ச்சி மேற்கொண்டுகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத காமிக்கல. அவரோட பொண்ணையும் வந்து காமிக்கிறாங்க. அவர் பெண்ணுக்கும் இதே மாதிரி ஒரு சைடு ஃபுல்லா அந்த தழும்பு இருக்கு. அப்பதான் அவர் தெரியுது என்னமோ 2 தோலையும் வந்து ஒட்ட வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு வந்து கலர் கலரா நிறைய திரவங்களை வந்து குடுவையில ஊத்தி கலக்கிக்கிட்டு என்னமோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாசனை எல்லாம் வரும்லப்பா, அதுங்க தேன் பூச்சிங்க. அதுங்களுக்கு இது பிடிக்குமா? இந்த மாதிரி சமயத்துல வந்து அந்த தவளையோட தோல், பாம்போட தோல் இதெல்லாம் வந்து எடுத்து ரெண்டையும் ஒட்ட வைக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப வந்து அவர் பொண்ணுகிட்ட வந்து பேசிக்கிட்டே செய்யறாரு. என்னப்பா நீங்க பண்றீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குது. இது வந்து ஒரு ஆராய்ச்சிமா, இந்த ஆராய்ச்சினால வந்து நம்மளோட மூஞ்சி வந்து நார்மல் மனுஷங்களோட மூஞ்சி மாதிரி நமக்கு மாறப்போகுது. இந்த மாதிரி ஒரு அருவருப்பான மூஞ்சி வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு அதை வந்து விஷயத்த வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உங்களோட முகத்தை நீங்க சரி பண்ண போறீங்களா? என்னோட முகத்தை மட்டும் இல்ல, உன்னோட முகத்தையும் சேர்த்து சரி செய்ய போறேன். ஒரு கட்டத்துல அவரோட தொடையில இருந்து ஒரு தோலை வெட்டி அவர் வந்து அந்த திரவத்தை எல்லாம் ஊத்தி இந்த தழும்பு இருந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து வச்சுட்டு அந்த ஊசியால அவர் வந்து ஊசியை போட்டுக்கிறாரு. இந்த ஆராய்ச்சி வந்து தோத்து போகுது. எப்படி அப்படின்னா, அந்த தோல் வந்து ஆக்சுவலா ஒட்டி ஃபேஸ் மறைஞ்சிருது. பட் ஆனா வந்து வாய், மூக்கு ஓட்டை, கண்ணு எல்லாம் மூடி அப்படியே ஒன்னா சமமா ஒரே தொடை மாதிரி ஃபுல்லாவே எந்த விதமான அந்த இதுவுமே இல்லாம மூஞ்சே ஃபுல்லா கவர் ஆயிருது. காது கீது எல்லாமே அப்படி கவர் ஆயிருது. இதனால மூச்சு விட முடியாம அவரு வந்து இறந்தும் போறாரு. அடுத்ததா ஒரு 10 வருடம் கழித்து அந்த பெண்ணுக்கு வந்து 20 வயது ஆகுது. இப்போ வந்து அந்த பெண் வந்து ஒரு ஸ்கூலிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சயின்ஸ் குரூப் வந்து எடுத்து படிக்கிறாங்க. அவங்க அப்பா மாதிரியே இவங்களும் ஆராய்ச்சியாளர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கனவு. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. ஸ்காலர்ஷிப் எங்க கிடைக்குது அப்படின்னா, நியூசிலாந்துல ஆக்லாண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ்ல போய் ஃப்ரீயா படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. அங்க அவங்க கிளம்பி போறாங்க. அங்க யார் இருக்கா அப்படின்னா, இவங்களோட அத்தை ஆண்டி வந்து அங்க இருக்கிறாங்க. அங்க போய் அவங்க படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அங்க புறப்பட்டு போயிடுறாங்க. அத்தை வீட்டுல வந்து அத்தைக்கு ஒரு பொண்ணு, அவங்க மாமா கிடையாது, அவர் விட்டுட்டு ஓடிட்டு போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி அத்தை அந்த கார்ல அழைச்சிட்டு போகவே வந்து இந்த விஷயத்த சொல்லிதான் அழைச்சிட்டு போறாங்க. நடந்துட்டு இருக்கும் போதே ஏஞ்சலாவோட உதவாக்கறப்ப பாதியில எங்களை விட்டுட்டு போயிட்டான்.
அங்க போனதுக்கு அப்புறம் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்றாங்க. அங்க இருக்கிற மக்கள், அங்க இருக்கிற மொழி, அந்த பசங்க அங்க உள்ள அந்த நாட்டு பசங்க வந்து இவங்களை வந்து வேற விதமா பாக்குறாங்க. நார்மலாவே நார்மல் மூஞ்சியக்காரங்க நம்ம அங்க போனாவே வந்து அவங்களுக்கும் நமக்கும் செட் ஆகாது. பட் ஆனா இந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு முகம் முழுக்க வந்து ஒரு அசிங்கமான ஒரு அருவருப்பான ஒரு ஒரு தேமல் மாதிரி ஒரு மாதிரியா ஒரு விகாரமா காமிக்கிறாங்க. அதனால கழுத்துல இந்த ஸ்கார்ஃப் இதெல்லாம் போட்டு முடி அப்படி மறைச்சு இப்படி இந்த சைடும் முடியை போட்டு மறைச்சு இந்த இடம் மட்டும் தான் தெரியிற மாதிரி அவங்க அந்த பொண்ணு வந்து செஞ்சுக்கிட்டு காலேஜுக்கு போறது இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற அந்த பெண்களுக்கு அந்த அந்த அவங்க அத்தையோட பொண்ணுக்கே வந்து இந்த பொண்ணை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது, இந்த பொண்ணு சாப்பிட்ற விஷயங்கள்லாம் பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் வந்து அங்க காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து மன ரீதியா வந்து பெரிய ஒரு துன்பத்துக்கு வந்து ஆளாகிறா. அது என்ன ப்ரான்ஸா? இந்த சமயத்துல வந்து அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் ப்ரொஃபசர், அவரும் கிட்டத்தட்ட இது சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சி வந்து செய்யக்கூடியவர். அதாவது ஸ்கின் கிராஃப்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சி வந்து செய்யக்கூடியவர். அவரு வந்து என்னோட லேப்ல வந்து சேர்றதுக்கு யாராவது விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா வந்து சேர்ந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் பீரியட்ல வந்து ஒருத்தர் வந்து அவர் வந்து சொல்றாரு. இந்த பொண்ணு வந்து நான் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு போய் அவர்கிட்ட வந்து சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்துக்கிட்டு இவங்க சில விஷயங்களை வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அவர் பாக்குறாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம கிளாஸ்ல உள்ளது எதுவும் பண்ற மாதிரி தெரியலையே, வேற என்னமோ பண்ணிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்கிறாரு. சரி, அது என்னது? ஒன்றும் இல்லை. அப்ப அந்த பொண்ணு வந்து ஒரு டைரி மாதிரி இருக்கு, அந்த டைரியை வந்து மறைக்கிறா. என்ன அப்படின்னு கேட்கிறப்ப இந்த டைரி வந்து அவங்க அப்பாவோட டைரி. அதுல நிறைய விஷயங்கள் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாக்குறப்ப எல்லாமே உள்ள வந்து சைனீஸ் மொழியில வந்து எழுதியிருக்கு. அப்ப வந்து என்ன ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்கிறப்ப இது மாதிரி ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்றா. நானும் இது சம்பந்தமா தான் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. இது என்னோட அப்பாவோடது. இந்த சமயத்துல வந்து இந்த ஆராய்ச்சி வந்து முழுமை பெறல, எல்லாமே வந்து பாதி பாதியா நிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த ப்ரொஃபஸர் என்ன பண்றாரு, இந்த புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இதுல என்ன எழுதியிருக்குன்னு படிச்சு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னோட ஆராய்ச்சியும் இந்த புக்ல இருக்க ஆராய்ச்சியும் லிங்க் ஆனிச்சு அப்படின்னா ஒரு வேலை செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் வந்து யோசிக்கிறாரு. இதையுமே வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒருத்தருக்கு வந்து போட்டோ எடுத்து அதை அனுப்பி வைக்கிறாப்ல. இந்த நேரத்துல வந்து இந்த ஆராய்ச்சிகள் 2 பேரும் ஒன்னா அப்படியே சேர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து ஒரு எக்ஸிபிஷன்ல வந்து ஒரு பூவோட இது மாதிரி போட்டு அங்க ஒரு கட் அவுட் மாதிரி வச்சிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வந்து அந்த கட் அவுட்டை பார்த்தோன்னே தன்னோட அப்பா வந்து இந்த பூவுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இந்த பூ வந்து ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பூ பூக்கும், அந்த பூவோட ஒரு எசன்ஸ் ஏதோ ஒன்று கலந்தோம் அப்படின்னா இந்த ஆராய்ச்சியில வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொன்னது ஒரு ஞாபகத்துக்கு வரும். எதுக்குமே தெரியாம அந்த பூவை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பூவுல இருந்து ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்துட்டு வந்துருவா. எடுத்துட்டு வந்து அந்த எசன்ஸை வச்சு இவ வந்து அந்த இதை வந்து கண்டுபிடிச்சிருவா. எப்படி கண்டுபிடிப்பா அப்படின்னா தன்னோட தொடையில இருக்கிற சதையை வெட்டி அந்த தொடையில இருக்கிற சதையையும் மறுபடி அந்த எடுத்த சதையையும் இந்த தொடையையும் ஒன்னா வச்சு அந்த எசன்ஸை வச்சு கலந்து அவ கண்டுபிடிச்ச அந்த மருந்தை ஊத்தி சரி செய்வா. அந்த தொடை வந்து நார்மல் தொடை மாதிரி இருக்கும், காயம்லாம் இருக்காது, ரத்தம் அந்த தொடை வந்து அப்படியே நார்மல் ஆகிரும். இதை வந்து அவ கண்டுபிடிச்சிருவா. இதை கண்டுபிடிச்சது வந்து அந்த டாக்டர் வந்து பார்த்துருவாரு. அப்ப வந்து அந்த தொடையை நான் இது மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த தொடையை வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கப்ப அது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரி தெரியும். அவங்க 2 பேரும் ஏதோ பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும்ல. இந்த சமயத்துல வந்து அதை இந்த குரூப்ல ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல மட்டும்தான் அவ வந்து போட்டு விட்டுருப்பா. இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல அந்த மெசேஜை பார்த்தோன்னே இவன் இந்த நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டியோட பொண்ணு வந்து ஏற்கனவே அவன் மேல வந்து கடுப்புல இருப்பா. அவ என்ன செய்வா, இவரோட சண்டை போடணும் அப்படின்னு வீட்டுல வந்து உட்காந்துருக்கணும் அப்படின்னு உட்காந்துருப்பா. இந்த நேரத்துல அவ வீட்டுக்கு போனோம்னா 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை வந்துடும். நீ வீட்டுல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, என்ன இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவ சத்தம் போடுவா. தள்ளு முள்ள ஒரு சாப்ஸ்டிக்கை வச்சு கண்ணுல குத்தி அந்த ஆண்டியோட பொண்ணை வந்து நம்ம ஹீரோயின் வந்து கொலை பண்ணிடுறா. இந்த கொலையை மறைக்கிறதுக்கு என்ன செய்யறது, வேற யாருமே இல்லை, இவங்க 2 பேரும் தான் அந்த வீட்டுல இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மர்டர் அப்பதான் நடக்குது.
அந்த கொலை பண்ணிடுறா. அந்த கொலையை மறைக்கிறதுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாம அவரோட ஃபேஸ் அப்படியே சுத்தமா கட் பண்ணி இதோட கட் பண்ணி அவரோட தோலை மட்டும் அப்படியே எடுத்துடுறா. நம்ம ஹீரோயினோட மூஞ்சில இருக்க தோலையும் எடுத்துட்டு 2 பேர் தோலையும் வந்து மாத்தி வச்சிடுறா. மாத்தி வச்சு அந்த எசன்ஸை கண்டுபிடிச்ச எசன்ஸ் அந்த பூ எசன்ஸை வச்சு போட்டோன்னே அப்படியே ஒட்டிக்குது. கரெக்டா வந்து அது வேலை செய்யுது. ஏன்னா ஏற்கனவே அவ தொடையில வந்து செக் பண்ணி பார்த்துட்டா இல்லையா. இப்ப அவளை மாதிரியே நம்ம பேசணும், நடக்கணும், எல்லாம் பண்ணணும் அப்படின்னோடனே அவளோட வீடியோலாம் அவளோட போன்ல இருந்து எடுத்து பார்த்து என்ன ஏதுங்கிறத வந்து கண்டுபிடிச்சு சில விஷயங்கள்லாம் செய்யறா. இப்ப அவளாவே மாறிட்டா. அதாவது நம்ம ஹீரோயின் வந்து அவ ஆன்ட்டியோட பொண்ணாவே மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துருச்சு. இப்ப ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க சில விஷயங்கள்லாம் நடக்கும். இவளுக்கு சில விளையாட்டுகள் விளையாட தெரியும். அந்த விளையாட்டுலாம் அங்க நடக்கையில அதெல்லாம் அவளால விளையாட தெரியாது. அதெல்லாம் என்ன செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்துல இந்த படம் வந்து போய்கிட்டு ஒரு கட்டத்துல வந்து 7 நாள் மட்டும்தான் அந்த முகம் வந்து அப்படியே இருக்கும், செட் ஆகி போய் மறுபடியும் அந்த முகம் வந்து கிளிய ஆரம்பிச்சிடும் இல்லையா. இந்த நேரத்துல இவனோட பாய் ஃப்ரெண்டு வந்து அங்க வருவான். அங்க வந்து இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கிற அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணுவான். கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தனியா இருப்போம் அப்படின்னு சொல்லி இவளை அழைச்சிட்டு போயிடுவான். இவளுக்கும் வந்து அந்த ஆசையெல்லாம் இருக்கும். ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேருந்தே முகம் வந்து இந்த மாதிரி இருந்து எந்த விதமான ஆண் பழக்கங்களும் இல்லாதனால அவளுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும். அங்க போனோன்னே ஒரு 7 நாள் சென்றோன்னா இந்த முகம் அப்படியே அழுகி அப்படியே கீழே விழுகுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். கீழேயே விழுந்துரும் அந்த மூஞ்சியோட தோல். இவன் பயந்து எந்திரிச்சு ஓடி ஒரு மலையிலேருந்து கீழே விழுந்து இவனும் இறந்து. இவ சம்பந்தமா 2 கிரைம் பண்ணிட்டா. ஒண்ணு தன்னோட ஆன்ட்டியோட பொண்ணை இவளே கொன்னுட்டா. 2வது அந்த பொண்ணோட காதலன், ஆன்ட்டி பொண்ணோட காதலனையும் இவன் மூலியமாவே அப்படி பயந்து ஓடி போய் அவன் மலையிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிடறான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. 2 மர்டர். இப்போ இவன் மூஞ்சில வந்து எந்த விதமான தோலும் இல்லாம அப்படியே விகாரமா ரெட் கலர்ல இருக்கு. அப்படியே ரத்தத்தோட அப்படியே விகாரமா இருக்கு. 2 பேரும் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அங்க போயிட்டு என்னோட புக்கை வந்து நீங்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு அவருக்கு வந்து கேட்பாரு. அவர் வந்து எந்த விதமான பதிலும் சொல்ல மாட்டான் அந்த ஆளு. ஏன் அப்படின்னா இவ வந்து ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருவான். அந்த புக்ல உள்ளதையும் இவன் கண்டுபிடிச்சதையும் லிங்க் பண்ணா ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னு இவனுக்கு வந்து தெரிஞ்சிடும். இதை இவள்கிட்ட சொன்னோம் அப்படின்னா இவ பேர் எடுத்துருவா. அதனால நான் தான் பேர் எடுக்கணும் அப்படின்னு அவன் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருவான். அந்த விஷயத்தையே அப்படியே வச்சிருப்பான். அதனால இவளுக்கு வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டான். இந்த நேரத்துல வந்து இந்த சார், அந்த ப்ரொஃபஸர் இருக்காருல்ல, சயின்ஸ் ப்ரொஃபஸர், லேப்ல வேலை பார்த்தாங்களே, அவரோட வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு லிங்க் இருக்கும். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இவருக்கும் வந்து ஒரு கள்ள தொடர்பு இருக்கும். இதை பயன்படுத்தி அந்த பெண்ணையும் கொலை பண்ணிட்டு அந்த பெண்ணோட மூஞ்சை எடுத்து இவ மாட்டிக்கிட்டு அங்க போய் அங்க உள்ள அவர் கண்டுபிடிச்சிருந்த அந்த எசன்ஸை வந்து இவ தூக்கிட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி தாங்க படம் போயிட்டே இருக்கும். இந்த ஒரு விஷயத்த எடுக்கிறதுக்காக இவ பல கிரைம்கள் பண்ணிக்கிட்டே வருவா. அடுத்தடுத்து கொலைகள் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பா. ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொன்றுவா. கடைசியா அந்த ப்ரொஃபஸரையுமே வந்து கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவா. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கொலைகள் வந்து பண்ணிடுவா. இது வந்து அந்த இடத்துல வந்து போலீஸ் எல்லாம் வந்து பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க. பட் ஆனா எதையுமே வந்து பெருசா அவங்க எடுத்துக்கிற மாதிரியே இருக்காது. மொத்தத்துல இந்த படம் வந்து ஒரு லாஜிக்கோட பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த படத்தை வந்து பார்க்கவே பிடிக்காதுதான். ஒரு மூளையை கழட்டி தூக்கி ஓரமா வச்சுட்டு இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா ஓகே, இந்த படம் ஒரு நல்ல படம் தான், நல்லாதான் இருக்கு போல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம அவளை போய் பார்த்தே ஆகணும். அவ ஏதாவது பயத்துல இருப்பா. கடைசியா அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு தண்டனை வந்து கிடைக்கும். அந்த தண்டனை வந்து யூகிக்க முடியாத ஒரு தண்டனையா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு வித்தியாசமான தண்டனை. அந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து தமிழ் டப்ல வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க பார்த்து என்ஜாய் பண்றதுன்னா என்ஜாய் பண்ணலாம். இது வந்து ஒரு 18+ கண்டென்ட் தான். இதை வந்து மேக்சிமம் வந்து ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முடியாது. சில அடல்ட் சீன்ஸ் தான். முகத்தை அந்த கிழிச்சுக்கிட்டு எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்லாம அந்த பிளேடை வச்சு அப்படியே கிழிச்சு முகத்தோட தோலை அப்படியே உரிச்சு எடுப்பானுங்க. இதெல்லாம் என்ன ஒரு ஐடியாலஜியில படம் எடுத்தானுங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியல. பார்க்கலாம், ஒரு தடவை பார்த்து என்ஜாய் பண்றதுன்னா என்ஜாய் பண்ணலாம். ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி லாஜிக் இல்லாத சீன்ஸ்களை எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல படமா எடுத்துருந்துக்கலாம். 24 வந்து ரிலீஸ் ஆனிச்சு. ஒருத்தர் வந்து வருஷம் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நாங்க டவுன்லோட் பண்ணி பாக்குறதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல அப்படின்னு கேட்டாப்ல. கிராஃப்டட் 2024 வந்து இந்த படம் வந்துச்சு. பார்த்து என்ஜாய் பண்றதுன்னா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.